ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை 2026 வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷம்லாம் படக்கூடாது, அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் இருக்காதீங்க. நல்லா வேதனைப்படுங்க, நல்லா கஷ்டப்படுங்க, நல்லா மனசார அழுங்க. இதுதான் 2026. 25 எப்படி போச்சோ தெரியல, 2026 இப்படி தான் கன்ஃபார்மாக இருக்கும். இல்லை, நல்லா கஷ்டப்படுங்க. 2026 நல்லா வேதனைப்படுங்க, நல்லா அழுங்க. குடும்ப கஷ்டம்லாம் நிறைய வரட்டும். சனி பகவான் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து உட்காரட்டும். அதுக்கு என்னோடய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கட்டும். இது சொல்லி முடிச்சோடனே பட்டுன்னு போடுவீங்க நிறைய பேர். மாமனார் மாமியாருன்ட்டு ஒரு பக்கத்தில் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுவீங்க. இன்னும் இந்த பையன் எடுத்த உடனே எப்படி நெகட்டிவாக பேசுகிறான், 2026 இவன் வீடியோலாம் எதுக்கு போடுறான் யூடியூப்பில் அப்படின்னு யோசிப்பீங்க. யோசிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்குறேன். சரி, எடுத்தோடனே நெகட்டிவாக வேணாம், நம்ம இன்றைக்குமே நெகட்டிவாக போடுறதா நம்மளுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸு. சரி, ஓகே. 2026 அது உங்களோட ஃப்ளோலேயே போகலாம், ஓகேங்களா? 2026 அற்புதமாக போகும். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேம்ப்ளெட்லேருந்து ஃப்ளவர் ஷாட்டெல்லாம் பறந்து அடிக்குன்னா ரொம்ப குழுக்குழுன்னு ஆயிடுவீங்க. இதான் என்ன பண்ணுறது, எல்லாம் கம்ஃபர்டபுளாக வாழ தான் அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ எதுக்கடா இந்த வீடியோ நீ எடுக்கிற அப்படின்னா, நல்ல ஒரு ஏலகிரி ஸ்பாட்க்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. சரி, நியூ இயருக்கு இன்னும் 15 நாள் தானே இருக்குது. சரி, ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுப்போம், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சன்செட் ஆகிட்டு இருக்குது. எப்படின்னா சூரியன் வந்து உதிச்சிட்ருக்காரு. இப்போ தான் கீழே இருந்து உதிச்சிட்ருக்காரு. நம்மளுக்கு 2026 அதே மாதிரி உதிச்சிக்கிட்டு மேலே வரணும். அதே மாதிரி எங்களோட உதய சூரியன் எப்படி வருதோ அந்த மாதிரி உதயமாகணும். அந்த மாதிரி இந்த டைமில் நம்ம இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ற காரணத்தினால் நான் இந்த ஒரு வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இது நான் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, வியூவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் ஃப்ரெண்டோடது ஐஃபோனு. அதனால் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், வீடியோலாம் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சரி, நம்ம கதைக்குள்ளார போவோம். 2025 எப்படி போச்சுன்னா, 2024க்கும் 2025க்கும் பார்த்தீங்கன்னா கிராஃப் கொஞ்சம் மேலேயே அடிச்சிருக்கு. இந்த மவுண்டெயின் இதுக்கெல்லாம் போயிட்டு, எவரெஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த நுனியில் போய் நின்று ஒரு ஹாப்பினஸ் வரும் தெரியும். அந்த ஒரு நுனி கூட மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கும் இதுக்கும் நம்ம ஒரு பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்டை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி பஸ்ஸை விட்டு இப்போ தான் இறங்கியிருக்கோம். அந்த பஸ்லேருந்து கூட முழுசாக இறங்கலை, அந்த பஸ் விண்டோலேருந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கணக்கு தான் 2025 எனக்கு. 2024 ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். ஏன்னா அப்போல்லாம் இந்த வீடியோ நாலேஜெல்லாம் எதுவும் இல்லை, இல்லைன்னா அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சரி, 2025 இது எப்படி போச்சு அப்படின்றது சும்மா ஒரு சின்ன ஃபார்மேட்டாக சொல்கிறேன். இதை சொல்லி எனக்கு என்னடா வரப்போகுதுன்றவங்க எடுத்துக்கோங்க. இல்லை, இதை சொல்லி எனக்கு எது யூஸ்லெஸ் இல்லைடா மரமண்டன்றவங்க எடுத்துக்கோங்க. இனியெல்லாம் ஒரு ஆள் நீ பேசுகிறத நான் கேட்கணுமான்றது அப்படின்றவங்களும் எடுத்துக்கோங்க. இல்லைப்பா நீ சொல்கிறது நல்லா இருக்குன்றவங்க அந்த நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாது என் கமெண்ட்ஸில். அது போடாதீங்க, அது உங்கள் மனசுக்குள்ளாரே வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க, கெட்டதாக இருந்தால் விட்டுருங்க. இல்லை, கெட்டதாக இருந்தால் மற்றது தான் நாங்கள் பண்ண போகிறோன்னா சந்தோஷமாக பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். சரிங்களா? இது மக்களாகிய உங்களோட விருப்பம், நம்ம எதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு சின்ன விஷயம் தான் எடுப்பேன், அப்படியே பெருசாக பேச ஆரம்பிச்சிடுவேன். எனக்கே விருப்பம் அவங்க என்னை பார்த்தா. சின்ன விஷயம் தான், அதை பாருங்கள், இதே 4 நிமிஷம் பண்ணிட்டேன். இப்போது நிறைய பேச வேண்டியது இருக்குல்ல, ஒரு மாதம் என்னென்ன ஆச்சுன்னு பேச வேண்டியது இருக்குல்ல. சும்மா ஒரு வருஷம் என்ன ஆச்சுன்னு பேசக்கூடாது, ஒரு மாதம் என்னென்ன ஆச்சு, அந்தந்த 15 நாள் நம்ம என்னென்ன அவமானப்பட்டோம், அதுதான் இங்கே முக்கியம். இன்னும் 12 மாதம் இருக்குது, இன்னும் இவ்வளோ பேசணும். நம்ம சும்மா ஸ்டார்ட் பண்ணுறதே 5 நிமிஷம் முடிச்சிட்டோம்னா எப்படி? அதனால் ஒன்று பேசுவோம். சரி, ஓகே. 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைலாம் அவ்வளோ இல்லை. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அது நம்மளுக்கு பணம் தரதை விட சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு இல்லை. இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்ககிட்ட நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னா மற்றவங்களாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பாலிசி லாங் டிஸ்டன்ஸ் தான், ஓகேங்களா? எப்படின்னா, நம்ம ஒரு தொழில் பண்ணி காசு வாங்குறது வேறு விஷயம். நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்,
அதுக்கு நம்ம பணத்தை வாங்கினா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே. நம்ம தொழிலே பண்ணாமல் நம்ம பணத்தை வாங்குறது அது எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க போகலாம். அதனால தான் தொழில் பண்ணி காசு வாங்குறது ஒரு நல்ல விஷயம், தொழில் பண்ணாமல் காசு வாங்குறது கெட்ட விஷயம். ஜனவரி மாதம் ஃபுல்லாக அப்படி தான் போச்சு. ரொம்ப எப்படின்னா ஒரு பக்கத்தில் மைனஸாகவும் போச்சு, இன்னொரு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. என்னடா ப்ளஸ் ஜனவரியில் என்னடா ப்ளஸ் உங்களுக்கெல்லாம் போய் என்னடா 2025 ப்ளஸ் வந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்மளோட சிஸ்டரோட மேரேஜ். அதனால் அந்த ஒரு ஃபங்க்ஷன்றதுனால நல்லாவே போச்சு. ஜனவரியோட ப்ளஸ்ஸும் மைனஸும் இதுதான். மைனஸ்ன்றது வந்து என்னோட தொழில், ப்ளஸ்ன்றது நம்மளோட சிஸ்டர்ஸ் நம்மளோட பார்த்தீங்கன்னா இழுக்குது. அதுதான் ஏலகிரியோட ஒரு ஃபார்மேஷனு. அது குளிர் எப்படின்னா நடுங்குறேன் நான், அப்படியே வார்த்தைகளே வரல, அப்படியே இழுக்குது, இப்படி இழுக்குது, அவ்வளோ இதாக இருக்குது. இருங்க ஒரு சிப் ஆஃப் டீ அடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி தான் ஜனவரி இந்த மாதிரி முடிஞ்சது. பிப்ரவரியில் ஒரு பிரைட்டான நல்ல ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். ஓகே, அடுத்தது பிப்ரவரியில் இதே தான், வேலையை நம்ம விட்டுறோம், ஏன்னா விட்டு நம்ம வேறு இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாச்சு. பிப்ரவரி மாதம் ஜஸ்ட் வி ஹாவ் டு கட் திஸ் கம்பெனி அப்படின்ட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டுட்டோம். அது அந்த கம்பெனி மேலே இருக்க வெறுப்பெல்லாம் கிடையாது எனக்கு. என்றைக்குமே அந்த கம்பெனியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏதோ பணம் வருது வேலை செய்கிறோன்ற நம்மளுக்கு மைண்ட் தாட்டெல்லாம் நம்மளுக்கு என்றைக்குமே அப்படி நம்மளுக்கு அது பிடிக்காது. ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா நம்மளால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சதான் நம்ம யோசிக்கணும். நம்ம ஏதோ வருதுன்னு எனக்கு அது பிடிக்காதுங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நம்மளுக்கு அது பிடிக்காது. தொழிலில் அவர் எவ்வளோ பணத்தை போட்டு இவ்வளோ பெரிய இதை கொண்டு வந்திருக்காரு. நம்ம அங்கே போய் சும்மா இருந்துட்டு மாதம் வாங்குறது எப்படி நல்லா இருக்குங்களா? அவர் வெளியே போகிறாரா போக சொல்கிறது செகண்டரி திங். நம்மளோட வியூ ஆஃப் பாயிண்டில் பார்க்கணும் இல்லைங்களா, எப்படி என்ன இதுன்று. அதனால நம்ம முடிவு எடுத்தாச்சு. அது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்றது அடுத்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து சிஸ்டர் மேரேஜுக்கு வந்துடுவோம். பிப்ரவரி ப்ளஸ் ஆனது, சிஸ்டர் மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சது, சூப்பராக முடிஞ்சது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக முடிஞ்சது. அது ஒரு நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு குட் ஃபீலாக நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. பிப்ரவரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போச்சு. பிப்ரவரியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. டோரிமான்னு ஒருத்தர் இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கும் பர்த்டே. அந்த நாள் அந்த ஒரு இதை வந்து நல்லா நான் செலிப்ரேட் பண்ணேங்க. சூப்பராக செலிப்ரேட் பண்ணேன். எப்படின்னா கோயிலுக்கெல்லாம் போய் 2 கோயிலுக்கு எங்கள் அப்பா முருகன் கிட்டே போயிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை வந்து சொல்லிட்டு, ஐயோ அதுங்க இதை சொல்லிடுறேன், அப்புறமேட்டு திட்டிட்டு வேணா போகிறீங்க முருக பக்தர்களே. நான் வந்து நீங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, நான் வந்து முருகரை வந்து என் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். அது அடிக்கடிக்கு ஒரு சின்ன வார்த்தை வந்துடும், தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா? என்ன நீங்கள் எப்படி கும்பிட்றீங்கன்னு தெரியல முருகரை, எனக்கெல்லாம் முருகர்லாம் ஃப்ரெண்டு மாதிரி தான். அதான் சொல்லிடுறேன், நம்மளுக்கெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி தான். பேர் சொன்னாலே கண்ணில் தண்ணி வந்துடும் சரிங்களா? அதுதான் இந்த வார்த்தை எடுக்கிறது இல்லை. அவரெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஜேடி தோஸ்து மாதிரி ஓகேங்களா? அதை தப்பாட்டுக்காதுங்க. முருகர் கோயிலுக்கு அங்கேயும் போய் நல்லா கோயிலுக்கெல்லாம் எல்லா 10 பேருக்கு சாப்பாடு போட்டு, அப்புறமேட்டுக்கு ஒசூரில் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கேயும் போய் ஒரு 10 பேருக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடை போட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு அந்த நாள். வந்து எனக்கு ரொம்ப 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 எப்படின்னா ரொம்ப பிடிச்ச நாள். சூப்பராக செலிப்ரேட் பண்ணேன், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. அதில் எதுவும் குறை சொல்லக்கூடாது. அந்த நாள் வந்து எங்கள் அம்மாவை நான் கையிலையும் பிடிச்சி தூக்கினேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிப்ரவரி எனக்கு ஹாப்பினஸ். ஜனவரிக்கான பிப்ரவரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அடுத்தது மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ஃபஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரி மைனஸில் இருந்தது, மார்ச் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸில் தான் போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மார்ச் வந்து நம்மளோட மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தது. இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன்னா மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தது மார்ச் மாதம் நிறைய சம்பவம் நடந்ததுங்க. ஃபஸ்ட்டு மார்ச் மாதத்துல டிசிஷன் எடுத்தேன், இந்த மாதிரி கம்பெனி விட்டு நின்னாச்சு. அடுத்தது வந்து நம்மளே தனியாக, நான் வந்து சிவில் இன்ஜினியரிங், நான் வந்து சைட் சூப்பர்வைசராக இருந்தேன். இப்போ வந்து அப்பா வந்து பில்டிங் கான்ட்ராக்டரு. அந்த மூலியமாக எனக்குன்னு வந்தது கிடையாது, அந்த மூலியமாக எங்கள் அப்பா மூலியமாக ஒரு பில்டிங் வந்தது. அந்த ஒரு பில்டிங் எடுத்து எனக்கு எங்கள் அப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த பில்டிங் நீ எடுத்து பண்ணுறான்னு சொன்னாலும் வந்து மார்ச். அது எனக்கு ஒரு பெஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை கொடுத்த கிளைண்ட் வந்து ரொம்ப 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 நல்லவங்க. நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க அவங்க. ஆமாம், அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மார்ச் தேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்னோட பர்த்டே. மார்ச் 14 வந்து என்னோடய பர்த்டே.
அந்த நாள் தான் ஸ்டார்ட் பண்ணதே, பில்டிங் ஸ்டார்ட் பண்ணதே அந்த நாள் தான். நீங்கள் கூகுள் என்ன போய் சர்ச் பண்ணி பாருங்கள். March 14ன்றது வந்து அவங்கவுங்க ஸ்டோரியை வந்து எழுதுகிற நாள். எப்படின்னா நம்மளோட ஸ்டோரி நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அந்த நாள் அது நேஷ்னல் ஸ்டோரி டே March 14. வேணுமானா சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த நாள் தான் என்னோட இது ஸ்டார்ட் ஆச்சு. கிராஃப் வந்து எப்படின்னா ஒரு அளவுக்கு அப்படியே இப்படி ஏறின மாதிரி ஏறி அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருந்துச்சு. மார்ச் மாதம் இது நடந்தது. நல்லபடியாக போச்சுங்க. நினச்ச அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சோம். அந்த அளவுக்கு பணத்தை நல்லா இருந்துச்சு. அடுத்தது பிப்ரவரி ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் போச்சு. நல்லபடியாக முடிஞ்சு. ஏப்ரலுங்க. மார்ச்க்கு அடுத்தது ஏப்ரல் தானே. திருப்பி பிப்ரவரி எதுக்கு போதுன்னா, என் டோரிமான்ன்ற ஒரு விஷயத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியல. அதனால திருப்பி பிப்ரவரி போயிட்டேன். ஏப்ரலுக்கு வந்து அதுவும் அது நல்லபடியாக தான் போச்சு. மே மாதம் அது எப்படின்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக அப்படி இப்படின்னு போச்சு. ஆனால் அதில் எனக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால்ட் என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக அதே ஸ்டேபிளாக அதே லிமிட்டில் தான் இருந்துச்சு. ஒரு எமோஷனல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. நான் எதிர்பாராத விஷயத்த அந்த ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அது நடந்துருச்சு. அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அது ஒரு விஷயம் எதிர்வும் பார்க்கல நான். அது வந்து ரொம்ப எப்படின்னா மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு திடீர்னு இப்படி போயிட்டு இருந்தவரோட திடீர்னு ஒரு அப்படியே ஒரு ஷேக் ஒன்று கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது அப்படி ஒரு ஷேக் ஒன்று கொடுத்துருச்சு எனக்கு. ஒரு ஷேக் ஒன்று அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு நிமிஷத்தில். சரி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க வேண்டியது தானே. அதில் நம்ம இதை என்ன பண்ண முடியும். மே மாதம் அப்படி முடிஞ்சது. ஜூன்லாம் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் தான். எப்படின்னா நம்மளுக்கு தேவையான எப்படின்னா ரொம்பலாம் கிடைக்கலங்க. நம்மளுக்கு தேவையான பணம் கிடைச்சது. அதை வச்சு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக ஜூன் மாதம்லாம் நல்லா அங்கே சிதம்பரம், வேளாங்கண்ணி, தஞ்சாவூர், அப்புறமேட்டு கும்பகோணம், இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு ஷோவும் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு வந்தோம். ஜூன் வந்து அந்த மாதிரி போச்சு. ஜூலை ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஜூலைலேருந்து நான் எப்படி மார்ச்சில் மேலே போனனோ ஜூலையில் அப்படியே நான் ட்ராப் பை ட்ராப் அப்படி அப்போ நம்ம ட்ரேடிங்கில் பார்க்குறப்ப மேலே போகும் இல்லைங்களா, ஃபுல்லாக இறங்காது. அது வந்து கேண்டில்ஸ் பார்த்துருக்கீங்களா, மேலே போயிட்டு ஃபுல்லாக கீழே இறங்காது. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனதான் ஜூலையில் கொஞ்சம் வேலையிலையும் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. ஆளுங்க எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் அந்த ஒரு இது. மற்றபடி ஜூலைலன்ற எனக்கு ரொம்ப குறிப்பிட்டெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஜூலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது எனக்கு ஜூலையில், அவ்வளோதான். செப்டம்பர் வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட், நான் பண்ண பில்டிங் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் நல்லா இருந்தது. ஃபினிஷிங் ஸ்டேஜ் செப்டம்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பில்டிங் ரொம்ப இந்த வயசுக்கு எனக்கு வந்து 24, 23 வயசு. எனக்கு சரியாக வயசெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. 23, 24, ஆனால் 25 என்னோடய வயசு கிடையாது, அது சொல்லிடுறேன். இந்த வயசுக்கு நம்ம இவ்வளோ பில்டிங் பண்ணியிருக்குது. அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த கிளைண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த சமயத்தில் என்னால் சொல்ல முடியல. இந்த கிளைண்ட்டுக்கு ரொம்ப நன்றி கொடுத்த, எனக்கு இந்த சின்ன பையனை நம்பி இந்த பில்டிங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் பண்ண ஃபஸ்ட்டு பில்டிங்கு யாருமே மறக்க மாட்டாங்க அங்கே இருக்கிறவங்களும். சரி, ஓகே, அது நல்லா இருந்தது. செப்டம்பர் மாதம் நல்லபடியாக முடிஞ்சது. எல்லா ஒரு விஷயமும் சூப்பராக முடிஞ்சது. அடுத்தது செப்டம்பர் மாதம் பில்டிங் முடிஞ்சது. கரெக்டாக 29 முடிஞ்சதுங்க பில்டிங்கு. அக்டோபர் எடுத்துக்கோங்க. அக்டோபர்லாம் எப்படி மேலே போச்சோ அப்படி கீழே இறங்கிடுச்சு. எப்படி நான் மேலே போனனோ அந்த அளவுக்கு அப்படியே கீழே இறங்கிடுச்சு. மொத்தமாகவே இறங்கிடுச்சு. எப்படி வந்தாலும் அப்படியே கீழே இறங்கிடுச்சுன்னா ஃபினான்ஷியல் ரீதியாக தான். மற்ற ரீதியெல்லாம் எப்படின்னா ஃபினான்ஷியல் ரீதியாக தான் இறங்கிச்சே தவிர மற்ற ரீதியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுச்சு. நம்மளுக்கு என்ன ஒரு மனசு சங்கடம்னா, எதனா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு இருக்கலாமே, கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கான. ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் அப், இப்போ தான் வந்திருக்கோம். அது ஏதோ வந்தது, இது ஏதோ ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கான வேணும் இல்லைங்களா. நம்ம ஒரு 4 காசு பார்க்கலைன்னா கூட அந்த 4 காசில் நம்மளுக்கு ஒரு 50 பைசானா வந்தால் தானே நம்ம டெய்லி ரெகுலர் டே டு டே நம்ம ஃபினான்ஸை சமாளிக்கணும் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயத்தை கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பட்டு செப்டம்பர் மாதம் அப்படி போச்சு. செப்டம்பர் மாதம் கொஞ்சம் நான் செப்டம்பரும் ஜூனும் இந்த ஒரு வருஷத்துக்கான ஸ்பிரிச்சுவாலிட்டியாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்தந்த டைம் கிடைக்கும் போது நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஜூன் மாதம் வந்து எனக்கு டைம் இல்லை, ஆனால் நான் ஒரு சுச்சுவேஷனால நான் கிளம்பிட்டேன். அக்டோபர் மாதம் எனக்கு டைம் இருக்குது, என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இல்லை, அதே மாதிரி லீவ் இருந்தது. சரி, இந்த டைமை நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நிறையா கோயிலுக்கு போயிருந்தேன். திருச்செந்தூருக்கு போயிருந்தேன்.
தலைவனை பார்க்க போயிருந்தேன். அங்கே நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து 2 நாள் இருந்துட்டேன். சூப்பராக இருந்தது. 2 டேஸ் நான் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. தீபாவளி தங்கச்சிக்கு நல்லபடியாக முடிஞ்சது. அதுவும் நல்லா இருந்துச்சு. அக்டோபர் கொஞ்சம் எப்படின்னா நல்லபடியாகவே போச்சு. எப்படின்னா ஒரு ஒரு பிரேக் எடுத்தோம் இல்லைங்களா இதுலேருந்து, அந்த ஒரு பிரேக்கை 1 மந்த் நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அங்கங்கே போயிட்டு வந்தேன். சூப்பராக வெளியே போகிறது, வெளியே 4 விஷயத்த பார்க்குறது, அங்கே என்ன இருக்குதுன்னு கற்றுக்கிட்டேன். இந்த வருஷத்தில் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அக்டோபர் மாதம். அடுத்தது நவம்பர் ஸ்டார்டிங் எல்லாம் முடிஞ்சது. அந்த அக்டோபர் ஃபுல்லாக நான் அந்த டூருக்கெல்லாம் போயிட்டு எப்படின்னா கொஞ்சம் மைண்டெல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நவம்பர் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளோட மைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் தான் பொறுமையாக இருப்பேன். அந்த பொறுமை எழுந்துட்டேன்னா நான் ரொம்ப வந்து மைண்டு எப்படின்னா ப்ளோ பம்ப் ஆகிடும் எனக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 1 மாதமாக வேலை இல்லையடா, நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே நவம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேட்டுக்கு 10லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படின்னா நல்ல ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு 1 வீக் நம்ம அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால் அந்த இது அப்படியே போயிடுச்சு. அது முடிஞ்சோடனே நவம்பர் அப்படியே நவம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஒரு விஷயம் நடந்து போயிட்டு இருந்துச்சு. நல்லபடியாக நவம்பர்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு எப்படின்னா அக்டோபர் மாதிரிலாம் இல்லைங்க. நவம்பர் நல்லபடியாகவே போச்சு. நவம்பர் முடிஞ்சதுங்களா. நவம்பர் முடிஞ்சு அந்த முடிகிற ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா நவம்பரில், நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலை நம்புகிறவங்க. நான் ரொம்ப ஆண்டவனை கும்பிட்றவன். 2 மாதமாக நம்மளுக்கு வேலை இல்லையே, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 1 மாதம் 1.5 மாதம்னா பரவாயில்ல, 2 மாதம் ஆகிடுச்சு. அடுத்த டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம அடுத்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்ரீ வராகி பூஜா ப்ராடக்ட்ஸ்னு வச்சுருக்கோம். அடுத்தது முக்கியமான விஷயம், இதை நான் பதிவு பண்ணியே ஆகணும். நவம்பரில் வந்து ஸ்ரீ திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்ரீ திருச்செந்தூர் சீட் ஆரம்பிச்சிருக்கேன். தீபாவளி ஃபன் ஷீட்டுன்ட்டு அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ 40 சீட்டு வந்திருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அது ஒரு நவம்பர் மாதம் அது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணேன். அது அக்டோபர் கொஞ்சம் மோசமாக போச்சு. நவம்பர் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இந்த நவம்பரில் இந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். நம்ம வந்து 3 பண்ணுறோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது அப்பாவோட ஃபீல்டு. ஸ்ரீ வராகின்றது வந்து நம்ம புதுசாக ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு நம்ம சம்பளம் வாங்கி அந்த ஆஃபீஸ்க்கு போய் சம்பளம் வாங்கி வச்ச மிஷின் தான் கற்பூரம் மிஷின்ன்றது. அது நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம சீட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 3மே நம்மளுக்கு வந்து ஃப்ளோவாக போயிட்டுருக்கணும். எப்படின்னா ரெகுலராக அது ஒரு இன்கம் நம்மளுக்கும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், 10 பேருக்கு அதுவும் உதவியாக இருக்கணும். அந்த ஒரு காரணத்தினால் இதை அப்படியே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். நவம்பர் முடிஞ்சது நல்லபடியாக. நவம்பர் எண்டு வர்றப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட், எப்படின்னா அப்பா மூலியமாக இல்லை, நம்ம மூலியமாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிது. எப்படின்னா நம்ம வேலை இல்லாததுக்கு எப்படின்னா இப்போ நம்ம ஒரு கடல் தண்ணியில் விட்டுட்டாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு சுடு தண்ணி வேணும்னா எப்படி ஒரு போட்டுன்னு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு போட்டுன்னு வந்தது. சின்ன போட்டு தான். அதை வச்சு எப்படின்னா கரைக்கு போயிடலான்ட்டு இப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சின்ன போட்டு தான். சரி, இல்லாததுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் அப்புக்கு நம்ம அதை தானே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால் இப்போ அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இது டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா டிசம்பர் பாதியில் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து 15 கரெக்டாக, இது டேட் வந்து 15 டிசம்பர் 15. இது கரெக்டாக பாதியில் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் பாதி எப்படி போகுன்றது எனக்கு தெரியாது. இந்த பாதி இருக்கிறத நான் பேசிடுறேன். டிசம்பர் பாதி நல்லபடியாக போச்சு. 2 வாரம் தான் ஆச்சு. 2 வாரம் நான் என்ன பேச போகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் வீக்கெல்லாம் அப்படியே ஒர்க்கில் போச்சு. செகண்ட் வீக் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அதான் இப்போ உட்காண்ட்ருக்க ஏலகிரியில் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கோம். நல்லபடியாக முடிஞ்சு ட்ரிப்பு நல்லபடியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் வீடியோ போட்டிருப்பேன். டிசம்பர் 16 17 நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு எதனா கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்கோங்க, கற்றுக்க முடியலன்னா திட்டி விட்டு போங்க. அதை பற்றி நான் கவலைப்படுற ஆள் கிடையாது. நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் நான் கேட்டுருக்க ஆள். நீங்கள் எப்படி வேணாலும் திட்டிக்கோங்க, யாரை வேணாலும் திட்டிக்கோங்க. எப்படி அது வந்து உங்களோட இதுங்க. நீங்கள் பூந்து விளாட்லாம், நான் கேட்கவே மாட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் விளாட்லாம். சொல்லுவாங்க இல்லைங்களா, சாக்கடைன்ட்டு. நீங்கள் எப்படி வேணாலும் விளாட்லாங்க, நல்லபடியாக விளாட்லாம், சூப்பராக விளாட்லாம். நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்தாலும் சரி, நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் நல்லபடியாக எடுத்துப்பேன். எனக்கு என்ன தேவைன்னா ஒரு நாள் என்ன கற்றுக்கிட்டோன்றதான் மேட்ரிங்க. அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டாலாம் நான் பார்க்குறதில்ல. நிறைய பேர் நிறைய விஷயத்த நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. 24 வயசில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லி கொடுத்துட்டாங்க. 34 வயசில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது 24 வயசில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.
2026 நல்லபடியாக தொடங்கட்டும், எல்லாருக்கும் நல்லபடியாக முடியட்டும். நம்மளுக்கு நல்லபடியாக சனி பகவான் நம்ம தோளில் உட்காந்துக்கணும், இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு நல்லா தட்டி 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 இருக்கிற கெட்ட விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து ஒரு நல்லதை ஆக்கணும். சரி, ஓகே. ஹாப்பி நியூ இயர் 2026 ஃபார் எவ்ரி மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு என்ஜாய் யுவர் லைஃப் வித்தவுட் யுவர் ஃபைல். ஓகே, தேங்க்யூ. நம்மளோட இதை ஸ்பீச் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எதனா தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிப்பேன். தப்பை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ப்ளஸ்ஸு மைனஸ் எப்படி பார்க்குறேன்னா தப்பை தான் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். அதை சொன்னீங்கன்னா நான் சூப்பராக மேலே வந்துடுவேன். வேறு எதனா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சிரிச்சிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான், சிரிச்சிட்டு இருக்காங்க. திருப்ப முடியாது, எல்லாம் ட்ரெஸ் போடாமல் இருக்காங்க, அதனால தான் திருப்ப முடியல. இது ராவாக தான் போடுறேன். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இவன் இதை எடிட் பண்ணி தான் போடுவான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நான் போடுறப்ப தான் அவனுங்களுக்கு தெரியும். அது வரையும் அவனுக்கு நினச்சிட்டு இருக்கான் இவன் எடிட் பண்ணிடுவான். எனக்கு இந்த எடிட் பண்ணலாம் தெரியாது. இப்போ எடுக்கிறத அப்படியே போட்டுருவேன். எனக்கு அதெல்லாம் எடிட் பண்ணலாம் எனக்கு தெரியாது. இப்போ எடுக்கிறத அப்படியே எடுத்து போட்டு விட்டுருவேன். அவனுக்கு சிரிச்சிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு இது மென்ஷன் ஆவானுங்க. ஓகேங்களா? ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த நம்ம என்ன ப்ரோ இது ஹோட்டலு ஸ்டெர்லி ஹோட்டல் வாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. ரொம்ப ஹார்ஷெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. வர மாதிரி இருந்தால் அவங்க ஏஜி ஸ்டான்லி ஹோட்டல். எப்படின்னா நம்ம ஏலகிரிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான். சூப்பராக இருக்குது. வாங்க, வந்தீங்கன்னா டாப்பில் கேளுங்க, கீழே வேணாம். கீழே வந்து அவ்வளோ வியூ இருக்காது, மேலே டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வியூவெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நான் என்னால் ஃபோனை எடுத்து காட்ட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாது. ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் மட்டும் தெரியும் பாருங்களேன். இந்த இடத்துல இங்கே சாரி இந்த இடத்துல தெரியும் பாருங்களேன். சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. என் மச்சான் தான் பேசிட்டு இருக்கேன். சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மிஸ்டேக்கை நான் கண்டிப்பாக காதில் போட்டுப்பேன். இப்போ ஒரு மிஸ்டேக் சொன்னார் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் கண்டிப்பாக மைண்டில் போட்டுப்பேன். நீங்கள் மைனஸும் ப்ளஸ்ன்றது நான் அது நான் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் என்னோட மிஸ்டேக்கை சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன். இதுங்க பாருங்கள், வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா ஒரு 2 or 3 days இருந்துட்டு போகிற மாதிரி வாங்க. தயவு செஞ்சு ஒன் டேயில் போகாதீங்க. எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, இங்கே இருக்குன்னு தோணுது. பாவம் அவங்க ஃப்ரெண்டு அவங்க பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுனால. சாரிங்க ஃப்ரெண்டு அவங்க பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுனால எனக்கு கிளம்பி தான் ஆகணும். எதுவும் வாய்ப்பு இது இல்லை. ஓகே சரி, ஃபோன் அவருது. சரி ஓகேங்க சரி, நான் முடிச்சுக்கிறேன். ஃபோன் அவருது, ஏன்னா இதுக்கு மேலே பாவம் அவரு 2 GB எனக்கு சென்ட் பண்ணும் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, தேங்க்யூ. என்னை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இது என்னடா கட் பண்ண முடியல? ஐயோ.